அன்பார்ந்த தமிழக மக்களே, உழைக்கும் மக்களே, மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. சமீபத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு போர் நடந்துகிட்ருக்குது. ஈரான் மீது அமெரிக்கா குண்டு போடுது. அதே போல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான சண்டை நடக்குது. இஸ்ரேலுக்கும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்குமான ஒரு சண்டை நடந்துகிட்ருக்குது. அதில் இன்னொரு நாட்டு இராணுவ வீரர்களும் சண்டை போட்டுக்குவாங்க. குறிப்பாக ஈராக்கும் சண்டை போடுது, ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போடுது. அதே போல் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போடுது. இப்போ என்னன்னா, இந்த இராணுவம் ஒரு நாட்டு இராணுவம் இன்னொரு நாட்டு இராணுவத்தை சண்டை போடுவது என்பது பார்த்திங்கன்னா, போர் என்பது அது இயல்பாக எடுத்துக்கலாம். அது சண்டை, ஒரு இராணுவத்துக்கு இன்னொரு இராணுவத்துக்கு சண்டை. அந்த சண்டையில் இராணுவ வீரர்கள் இறக்குறாங்க இல்லை இறந்து போகிறாங்க அப்படின்றது அது ஒரு இராணுவ யுத்தம். அந்த இராணுவ யுத்தம் என்பதை நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஆனால் இந்த இராணுவ யுத்தத்தில், இந்த போரில் சாதாரண மக்கள் மீது குண்டு போடுவது ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா ஏற்றுக்கவே முடியாது. ஏனென்றால் சாதாரண மக்கள் ஏதுமற்ற நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய மக்கள். இது சாதாரண மக்கள் மீது எந்த நாடு குண்டு போட்டாலும் அது போர் குற்றம்தான். அது ரஷ்யாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கா இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், எந்த நாடும் மக்கள் மீது குண்டு போட்டால், துப்பாக்கியால் சுட்டால் அது போர் குற்றம்தான். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இஸ்ரேல் அரசு காசா மக்கள் மீது போர் குற்றம் மீறி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சிருக்கிறது. இராணுவத்தை, தன்னுடைய சொந்த நாட்டு இராணுவத்தை வைத்து ஆயுதம் தாங்கி பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்களை, சாதாரண மக்களை கொன்று குவிச்சிருக்கிறது. காசாவில் நீராயுதபாணியாக இருந்த மக்கள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள், சுடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மக்கள் அன்றாடம் இன்றைக்கி உணவுக்கு வழி இல்லாமல் பலியாயிட்டிருக்கிறாங்க, இறந்துட்டுருக்கிறாங்க. என்ன காரணம்? அப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டமிட்டே காசால் மீதி இருக்கக்கூடிய மக்கள் பட்டினியால் சாகணும். அப்போ ஒருவேளை உணவு தான் கொடுக்கணும். குறிப்பாக 100 பேருக்கான உணவு எத்தும் போகிற இடத்துல 10 பேர் கொடுத்தா என்ன ஆகும்? மீதி 90 பேர் அடிச்சிட்டு சாவாங்க. இதான் நடக்குது இங்கே. அப்போது தன்னுடைய பிள்ளை பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பனுக்கு எப்படி இருக்கும்? எப்படியாவது சாப்பாடு, ஒரு ரொட்டியாவது வாங்கியாந்து கொடுக்கணும்னு சொல்லி என்ன இருக்குமா இல்லையா? அப்போ இதே போல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அடிச்சிட்டுக்குவாங்களா இல்லையா? இதான் நடக்குது அங்கே. அப்போது உணவுக்கு இன்றைக்கி கையேந்தி போராடக்கூடிய நிலைமை அங்கே நீடிச்சிட்டு இருக்குது. அந்த மக்கள் பட்டினியால் செத்துட்ருக்குறாங்க. உலக நாடு முழுக்க கண்டனங்கள் வலுக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹிட்லர், முசோலின் ஒரு ஃபாசிஸ்ட்டுங்க. இவங்க ஈவு இறக்கம் இல்லாமல் மக்களை கொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம பேப்பரில் படிச்சிருக்கிறோம், வரலாற்றில் படிச்சிருக்கிறோம், நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி கண்ணுக்கு எதிராக இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம், டிவியில் பார்க்குறோம், பத்திரிக்கை செய்தியில் பார்த்துட்ருக்குறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் சண்டை நடந்துகிட்ருக்குது, கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். மக்கள் கொத்து கொத்தாக இறந்துட்டுருக்குறாங்க, தங்களை வீடுகளை இழந்திருக்கிறாங்க, தங்கள் உறவினர்களை இழந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அனைத்தையும் இழந்துட்டு அகதிகளாக போட்டிருக்கிறாங்க. உணவு கூட இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் அனுமதிக்க போகிறோமா இதை? அப்போது இதுக்கு என்ன காரணம் என்றால், இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி போர் குற்றவாளி கூண்டில் ஏற்றி தண்டனை கொடுக்கணும். அந்த காசாவில் இன்றைக்கி பசியால் பாதிக்கப்பட்டுக்கிற மக்களுக்கு பிற நாடுகளிலிருந்து போகக்கூடிய நிவாரணப் பொருளையும் தடுத்து கொடுக்காம ஒரு வஞ்சிக்கிற ஒரு செயலைத்தான் இன்றைக்கி இஸ்ரேல் பிரதமர் செஞ்சிட்ருக்காரு. அப்போது அந்த மக்கள் சாகணுன்றது தான் அவரோட எண்ணம். அப்போ இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இதை நாம் வன்மையாக கண்டிக்கணும். இதை ஒட்டி நாங்கள் வருகிற 3ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதி தமிழகம் தழுவிய மாவட்ட தலைநகரங்களிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். உழைக்கும் மக்கள் ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.